நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாத்தா தாத்தா எப்படியா ஸ்டாப் பண்ண, நான் அப்ப என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே ஐயா சொல்றது கேளுங்கய்யா, போகாதீங்க ஐயா. டாட் வாங்க டாட் ப்ளீஸ். உங்களால தான் அவரை ஸ்டாப் பண்ண முடியும். வந்து அவரோட முடிவை எப்படியே மாத்துங்க டாட் ப்ளீஸ் டாட் வாங்க. அவர் யார் பேச்சையும் கேட்க தயாரா இல்லப்பா. அவ்வளவு ஏன் ஆதி, அவரோட ஆசை மருமக பேச்சையே அவர் கேட்க தயாரா இல்ல. நான் சொல்லி அவர் கேட்டு போறாரு. கேப்பாரு டாட் ப்ளீஸ் டாட் வாங்க. நீங்க வந்து ஒரு தடவை அவர்கிட்ட பேசி பாருங்க டாட் ப்ளீஸ். உங்க மேல இருக்கிற கோவத்துல தான் அவர் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு டாட். நீங்க வந்து ஒரே ஒரு தடவை அவர்கிட்ட பேசுங்க, எல்லாம் சரியா போயிடும் டாட். அவர் கோவத்தை தணிக்க உங்களால மட்டும்தான் முடியும். வந்து அவர்கிட்ட ஒரு தடவை பேசுங்க டாட். நீங்க வந்து அவரை சமாதானப்படுத்தினா எல்லாம் சரியா போயிடும் டாட். நான் எதுக்கு சமாதானப்படுத்துறோம்? நான் எதுக்கு கெஞ்சணும்? தப்பு பண்ணவர் அவர் தானே. வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சாருன்னா போகட்டும். ஒரு அப்பாவா பிள்ளைக்கு என்ன செஞ்சிருக்காரு? பெத்த பிள்ளைய ஜெயிலுக்கு அமிச்சார், அவ்வளவுதான். என்ன பேசுறீங்க டாட் நீங்க? என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? நீங்க மட்டும் என்ன சும்மாவா? உங்க பையனை துப்பாக்கியால சுடல நீங்க? மாமா மாமா என்கிட்ட சொல்லுங்க மாமா, எங்க போறீங்க நீங்க? எதுக்காக போறீங்க? அப்படி என்னங்க ஆச்சு? நீங்க ஏன் அத பத்தி எங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க தாத்தா? ப்ளீஸ் மாமா. இத பாருங்கம்மா, நான் உங்க எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல விரும்பல. இப்போதைக்கு நான் ஒண்ணு மட்டும் தான் சொல்ல முடியும், நான் இந்த வீட்ல இருக்க விரும்பல. மாமா தாத்தா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க இருக்க வேண்டாம். ஆனா அதுக்கான ஏற்பாடுகளை வேணா எங்களை செய்ய விடுங்க. ஜெகதீஷ் வண்டி எடுங்க, தாத்தாவை விட்டுட்டு வந்துடலாம். எங்க பேச்சு கேளுங்க தாத்தா. அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. நான் என்ன சின்ன குழந்தையா? என்னால என்ன நல்லா பாத்துக்க முடியும். தாத்தா உங்களுக்காக இல்ல எங்களுக்காக, எங்க நிம்மதிக்காகவாவது நீங்க எங்களை இதை செய்ய விடுங்க. இல்லனா எங்களுக்கு டென்ஷனா இருக்கும். 2 நிமிஷம் தாத்தா. சிட்டையா டைரக்டரியா என் போன் எடுத்துட்டு வா சீக்கிரம். பிரியா நீ என்னமா பண்ற? அவர் போக கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடானா அவருக்கு இடம் தேடி கொடுத்துட்டு இருக்க. மம்மி நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. தாத்தா இப்ப போகணும்னு விருப்பப்படுறாரு, நம்ம அவரை புரிஞ்சுக்கணும். ஒருவேளை அவர் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சாருன்னா அவர் முடிவை அவரே மாத்திக்கலாம்ல. இங்க பாருங்க, ஒரு விஷயத்தை நல்லா காது கொடுத்து கேட்டுக்குங்க. நான் முடிவு எடுத்துட்டேன். எக்காரணத்தை கொண்டும் இந்த வீட்டில் நான் இருக்க கூடாதுன்னு. டாட் நீங்க பண்ணதை நான் ஒன்றும் குத்தி காட்டல டாட். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இருந்த கோபத்தில் நீங்க அண்ணனை சுட்டீங்க, ஓகே. அதே மாதிரி தான் தாத்தாவும் உங்க மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு டாட், புரியுதா? டாட் நீங்க பண்ண இவ்வளோ பெரிய தப்பை இவங்க மன்னிச்சிருக்காங்கன்னா, தாத்தா பண்ண இந்த சின்ன தப்பை நீங்க ஏன் மன்னிக்க கூடாது? தாத்தா ஒன்றும் தப்பு பண்ணவே இல்லையே. அவர் சும்மா உண்மையா இருக்கணும்னு தான் முயற்சி பண்ணிருக்காரு. இருந்தாலும் அவர் பண்ணது தப்புன்னு உங்களுக்கு பட்டிருக்கு இல்ல? உங்க மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் அவர் வாபஸ் வாங்கி அவர் பண்ணது தப்புன்னு அவர் உணர்ந்துட்டார் டாட். டாட் ஒருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுனால யாரும் ஒன்னும் குறைஞ்சிட போறது இல்ல டாட். எனக்கும் நல்லா தெரியும், மன்னிப்பு கேட்கறதுனால என் டாட் குறைஞ்சிட போறதில்ல. நம்ம 2 பேருக்கும் நடுவுல ஒருவேளை நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்துடுச்சுன்னா நான் உங்களை மன்னிக்காம இருந்துன்னு நினைக்கிறீங்களா? என்னோட வாழ்க்கையில உங்களை விட பெருசு எனக்கு வேற எதுவுமே இல்ல டாட். நீங்க மன்னிப்பு கேட்கறதுனால ஒரு வயசானவருக்கு, அதாவது உங்க அப்பாவுக்கு டாட், மனசு நிம்மதியாச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷமே இல்லை. தாத்தா வீட்டை விட்டு போறதை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க டாட் ப்ளீஸ். ஹலோ, ஓன் கெஸ்ட் ஹவுஸ்.
சார் உங்ககிட்ட ரூம் ஏதாவது காலியா இருக்கா? ஆமா இப்பவே வேணும், ரொம்ப அர்ஜென்ட். என்ன? சரி ஓகே, கொடு, நான் பாக்குறேன், நான் தேடுறேன், கொடு. போதும்மா, நீங்க ரொம்ப தேடிட்டீங்க. இனிமே நான் அந்த வீட்டில் இருக்க போறது இல்ல. வண்டி ரெடியா இருக்குதுங்க. நானும் ரெடியா தான்ப்பா இருக்கேன், வா போலாம். ஆனா தாத்தா இப்ப நீங்க எங்க தான் போறீங்க? இது பாருங்கம்மா, நீங்க பத்திரமா நல்லா இருங்க. நான் எங்க போனாலும் ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பேன். என்னோட ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் எப்பவும் உண்டு. தாத்தா வேணாம் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா, எங்களை விட்டுட்டு போகாதீங்க தாத்தா. தாத்தா சொன்ன கேளுங்க. அப்பா ஒரு நிமிஷம். அப்பா, நான் ஏதோ டென்ஷன்ல அப்படி பேசிட்டேன். நீங்க இங்க தான் இருக்கணும், இந்த வீட்டில் தான் இருக்கணும், எங்க எல்லாரும் கூடயும் இருக்கணும்பா. நான் என் தப்ப உணர்ந்துட்டப்பா. என்னெல்லாம் நடந்ததோ அதுக்கு ஒட்டுமொத்த காரணமும் நான் தான். அதோட நான் செஞ்ச இந்த தப்புக்காக கையெடுத்து கும்பிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பா? எனக்காக இல்லாட்டியும் இவங்க எல்லாருக்காகவாவது இருங்கப்பா. தாத்தா ப்ளீஸ் போகாதீங்க. இருங்க தாத்தா ப்ளீஸ், எங்களுக்காக. Thank you, Dad. Thank you very much. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா, ஆ? என்னைக்கு என்ன விட்டுட்டு போக மாட்டீங்கன்னு எனக்கு நீங்க வாக்கு கொடுத்திருந்தீங்க. ஆனா இப்போ எதுவும் பேசாதீங்க. உங்க புள்ள செஞ்ச தப்புக்காக நீங்க எங்க எல்லாரையும் விட்டுட்டு போக முடிவு எடுத்துட்டீங்கல்ல? முதல்ல நான் சொல்றது கேளுமா. போதும் மாமா, போதும். இத பத்தி இனிமே பேசாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க, அதை நீங்க நிறைவேற்றி தான் ஆகணும். இனிமே எங்க எல்லாரையும் விட்டுட்டு போகணுங்கிற எண்ணம் உங்க மனசுல வரவே கூடாது. ஹாப்பியா? சரி, வித்யா எப்படி இருக்கான்னு சொல்லு. நல்லா இருக்கா மாமா. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா.
அப்படின்னா நீ ஏன் இன்னும் இங்க நின்னுட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? போய் அவங்கள வரவேற்க ஏற்பாடு பண்ணு. அதுக்கான ஏற்பாடு தான் பண்ணிட்டு இருக்கோம். வித்யாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்களா? அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு. பொறுமையா பிரேமான, பொறுமையா. இப்போ உனக்கு நேரம் சரியில்லை. என் நேரம் சரியாகும் போது ஒவ்வொருத்தரையா கவனிக்கிற விதத்துல கவனிச்சுக்கிறேன். இந்த பேப்பர்ஸ்லாம் நம்மகிட்டே இருக்கட்டும். வித்யா எங்க? அவ ட்ரெஸ் மாத்திக்க போயிருக்க மாப்ள. சொல்லுங்கம்மா. கௌதம், நீங்க எவ்வளவு நேரத்துல வருவீங்க? அம்மா, அது வித்யா இப்போ என் கூட வீட்டுக்கு வரல. அவ அவங்க அம்மா அப்பாவோட போறா. என்ன கௌதம், வித்யா இன்னும் முழுசா குணமாகல. ரொட்டீன் செக்கப்க்கு அடிக்கடி அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். அது மட்டும் இல்ல, அவளை நாம எல்லாரும் இங்க ரொம்ப நல்லபடியா பாத்துக்கலாம் கௌதம். முதல்ல அவ முழுசா நல்லபடியா குணமடையட்டும், அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய்கிட்டோம். அம்மா, வித்யா நிரந்தரமா அங்கதான் இருக்க போறா. அது மட்டும் இல்ல, அவ என்னைக்கும் திரும்பி வர போறதில்ல. ஆனா கௌதம், நல்லதுதானம்மா. பாவம், எத்தனை நாளைக்கு தான் அவ இந்த நரகத்துல வாழ முடியும்? நம்ம குடும்பத்தோட அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாம இருக்கிறது தான் அவளுக்கு நல்லது. என்ன? அம்மா, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். கௌதம், எனக்கு இந்த குடும்பத்தோட எந்த சம்பந்தமும் இருக்கிறத நீங்க விரும்பலையா? நாங்க தான் முடிவெடுத்தோம். இனிமே உன்னோட புகுந்த வீட்டுக்கு நீ போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா, இனிமே யாருமே அந்த வீட்டுக்கு போக சொல்லி உன்னை வற்புறுத்த மாட்டாங்க. எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. எல்லாரும் முகத்திலயும் சந்தோஷம் இருக்கு. இவங்களுக்கு நான் எப்படி சொல்றது? யார வரவேற்கிறதுக்காக இவங்க இவ்வளவு ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவ இங்க வர போறதில்லன்னு எப்படி சொல்றது? வீட்டுக்கா? நீங்க என்னப்பா சொல்றீங்க? ஏன் வீடு? ஏன் வீடு? கௌதமோட வீடுதான். கண்டிப்பா நான் அங்கதான் போனோம். நான் உங்க கூட நிச்சயமா வர முடியாதுப்பா. அப்பா, என்னப்பா நீங்களே இப்படி பேசலாமா? நீங்க தானே எனக்கு கத்து கொடுத்திருக்கீங்க. அது வித்யா,
ஒரு பொண்ணோட உண்மையான வீடு அவளோட புகுந்த வீடுதான், பிறந்த வீடு கிடையாதுங்க. அப்பா, என்னால எப்படி உங்க கூட வர முடியும்? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அவ்வளவு துக்கம் கொடுத்த வீட்டுக்கு நீங்க ஏன் மறுபடியும் போக துடிக்கிறீங்க? உங்களுக்கு இவ்வளவு நடந்திருக்கு, மறுபடியும் நீங்க அதே வீட்டுக்கு தான் போகணுமா? அப்படி என்ன நடந்துச்சு சீனு? எந்த குடும்பத்துல சண்டை இல்லாம இருந்திருக்கு? அப்புறம் அந்த சண்டையால அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் உறவு முடிஞ்சிடாதுல்ல? என்னோட அப்பா அம்மா என்னையே கழுத்து பிடிச்சு வெளியே துரத்துனாங்க. அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? வித்யா, எங்களுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படி சொன்னதுனால எனக்கும் என் அப்பாவுக்கும் இருக்கிற உறவு முடிஞ்சு போயிடுச்சா என்ன? இல்ல அப்பா, எந்த உறவு எனக்கும் என் கௌதம்க்கும் சம்பந்தப்பட்டிருக்கோம்? எந்த உறவு என் புகுந்த வீட்டோட சம்பந்தப்பட்டிருக்கோம்? அந்த உறவு எப்படி எப்படி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வித்யா, நீ என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? எப்போ உன்னை மாமியார் வீட்டுக்கு அனுப்பணும்னு நாங்க ஆசைப்பட்டோமோ அப்ப நீ பிறந்த வீட்டுல இருக்கணும்னு நினைச்ச. இப்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னு நினைச்சப்போ புகுந்த வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிற. வித்யா, உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சிருச்சுமா. உங்க அப்பாவை நீ பழி வாங்குறல்ல? இல்லப்பா, இல்ல. நான் ஏன் உங்களை பழி வாங்கணும்னு நினைக்க போறேன்? அப்ப நீ என்ன வித்யா விரும்புற? ஏன் அவங்களோட போக நீ விரும்பல? அட வித்யா, நீ ஏன் இந்த நரகத்தை விட்டு போக மாட்டேன்னு சொல்ற? போதும், நிறுத்துங்க கௌதம். போதும் போதும்பா, போதும். ஒவ்வொரு முறையும் என்னோட விஷயத்துல முடிவெடுக்கும் போது இதுதான் சரி, இதுதான் தப்புன்னு உங்களால மட்டும் எப்படி எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அந்த சமயத்துல எப்ப நான் அந்த முடிவெடுத்தனோ, நான் இனிமே என்னோட பிறந்த வீட்டுல தான் இருப்பேன், என் புகுந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு. அப்போ நான் அழுத, கத்தன, கெஞ்சின, கதர்ன. அப்பா அப்பா, நான் போக மாட்டேன், வீட்லயே இருந்துடுறேன்னு கெஞ்சினல்ல. ஆனா அப்ப யாரும் என் பேச்சு கேட்கல, என்ன வெளியே துரத்திட்டீங்க. ஆனா இப்போ உங்க எல்லாருக்கும் இந்த வித்யா பிறந்த வீட்டுல இருந்தாதான் நல்லதுன்னு தோன்றப்போ நீங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, இனிமே இந்த வித்யா பிறந்த வீட்டுலதான் வந்து இருக்கணும்னு. ஆனா யாராவது ஒரு வாட்டியாவது என் விருப்பத்தை கேட்டீங்களா? வித்யா, நீ என்ன விரும்புற? உனக்கு என்ன வேணும்? உனக்கு எது விருப்பம்னு கேட்டீங்களா? இல்ல. இந்த வாழ்க்கை வித்யா ஓடுது. இங்க யாருமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. வித்யா, உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு நானும் ஒரு மனுஷி தானே. எனக்கும் இதயோன்னு ஒண்ணு இருக்கு, அதுல உணர்ச்சிகளும் இருக்கு. நான் என்ன உணர்ச்சியே இல்லாத ஜடமா? உங்களுக்கு வேணுங்கிறப்போ எடுத்துக்குவோம், நான் வேணாங்கிறப்போ இங்க இருந்து அங்க தூக்கி எறியறதுக்கோ. அப்பா அப்பா, நான் உங்ககிட்ட கை கூப்பி வேண்டி
வேண்டி கேட்டுக்கிறப்பா. எனக்கு எது சரின்னு படுதோ, எனக்கு எது விருப்பம்னு தோணுதோ அத என்ன பண்ண விடுங்கப்பா. சரிம்மா. என்ன என் விருப்பப்படி தயவு செஞ்சு என்ன என் விருப்பப்படி செய்ய விடுங்க. சரிம்மா. தயவு செஞ்சு கேளுங்கப்பா. என் விருப்பப்படி என்ன பண்ண விடுங்க. என்ன நீ கட்டாயப்படுத்தாதீங்க. கொஞ்சம் அமைதியா இரு. இப்ப அதுதான் முக்கியம். நீ என்ன விருப்பப்படுறியோ அப்படியே தான் நடக்கும் வித்யா. இங்க பாரு, நான் சொல்றது கவனமா கேளு. ஒரு தடவை உன்னோட விருப்பம் என்னங்கிறத நீ கொஞ்சம் நல்லா யோசி. உன் விருப்பப்படியே நடக்கும். எனக்கு இப்போ என்னோட வீட்டுக்கு போன கௌதம்.